இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு மோட்டார்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹெவி டியூட்டி மோட்டார்னு எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து மேஜரா 2 கனெக்ஷன்ஸா இருக்கும். ஒன்னு வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்னு வந்து டெல்டா கனெக்ஷன். அதுல வந்து ஸ்டார் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஸ்பீடு ஆர்பிஎம் ஸ்பீடு மட்டும் வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். லோடு வேணுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து மேஜர் கான்செப்ட். சரிங்களா? இப்போ வந்து இந்த மோட்டருக்கு நான் வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் இந்த வந்து மோட்டர் வந்து டெல்டா கனெக்ஷன்லயும் ஒர்க் பண்ணி காட்டுறேன், ஸ்டார் கனெக்ஷன்லயும் நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த மோட்டருக்கு நான் வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மோட்டர் வந்து எவ்வளவு லோடு எடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இப்ப இதான் வந்து நம்ம 15 ஹெச்பி மோட்டரு. சரிங்களா? இதை வந்து நான் விஎஃப்டி மூலமா நான் வந்து கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ண போறேன். சரிங்களா? இப்ப இந்த மோட்டர் நான் வந்து ஆன் பண்றேன். இப்ப இந்த மோட்டர் வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்ப இதுல நான் வந்து ஆம்பியர் செக் பண்றேன். சரிங்களா? லோடு செக் பண்றேன். பாருங்க எவ்வளவு ஆம்பியர் எடுக்குது. இப்ப பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. எவ்வளவு ஆம்பியர்? 2.0. 15 ஹெச்பி மோட்டரு டைரக்டா ஸ்டார் கனெக்ஷன்ல வந்து 2 ஆம்பியர் தான் எடுக்குது. எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நான் 20 ஃப்ரீக்வன்சில வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப இதோட இதோட ஃபுல் லோடு வந்து 21.1. சரிங்களா? 21 ஆம்பியர் இதோட ஃபுல் லோடு. ஆனாலும் வந்து இது ஸ்டார் கனெக்ஷன்ல வந்து எனக்கு வந்து வெறும் 2 ஆம்பியர் தான் எடுக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து கனெக்ஷன்ஸை மாத்துனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வேஸ்டா போற ஒரு 10 ஆம்பியர் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுறதுனால உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப நான் இதை நான் டெல்டா கனெக்ஷன்ல மாத்தி உங்களுக்கு நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்ப இந்த மோட்டருக்கு நான் வந்து டெல்டா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த மோட்டர்ல முன்னாடி ஸ்டார் கனெக்ஷன்ல எவ்வளவு லோடு இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருந்தேன். 2.1 ஆம்பியர் எடுத்துருந்துச்சு. இப்ப இதே இதுக்கு நான் வந்து டெல்டா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். இந்த கனெக்ஷன்ஸை பாத்துங்க. இதான் வந்து டெல்டா கனெக்ஷன். ஓகேங்களா? இதை விஎஃப்டி மூலமா ரன் பண்றேன். சரி, ரன் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, இதுல நான் லோடு செக் பண்றேன். இப்ப பாருங்க எத்தனை ஆம்பியர் எடுக்குது? 7.8. ஓகேங்களா? 7.8 ஆம்பியர் எடுக்குது. முன்னாடி எவ்வளவு எடுத்துச்சு? 2.1 ஆம்பியர் எடுத்துச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து 6 ஆம்பியர் வந்து வேரியேஷன் இருக்கு. இப்ப நம்ம வந்து நார்மல் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து 6 ஆம்பியர் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். அப்ப நமக்கு பவர் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி அப்ளிகேஷனை பார்த்து நீங்க வந்து கனெக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். பவர் கன்சப்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.